இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூமிக்கு அடியிலையும் கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ₹1 நன்கொடை கொடுத்தாலும் அவங்களோட பெயருமே இந்த கல்வெட்டுக்களை இடம்பெற்றுக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவிலை பத்தின பலவிதமான தகவல்களை நிறைய பேர் பரப்பிக்கிட்டு வராங்க. இந்த கோவிலை பத்தி பல வருஷங்களா ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் இந்த கோவிலை பத்தின முழு விவரமும் நமக்கு தெரிய வரும். கோபுரத்தோட நிழல் தரையில படாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் படும்னு சொல்றாங்க. அதே போல அரசியல்வாதிகளால இந்த கோவிலுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாங்க. வந்தாங்கன்னா அவங்க உயிரிழந்துருவாங்களாம். நம்ம தமிழ்நாடோட ஃபியூச்சர் எப்படிலாம் இருக்குன்றது இந்த கோவிலோட கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஆட்சியாள முடியாது அரசியல்வாதிகள் அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடோட மொத்த எதிர்காலமும் இந்த கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அரசியல் பதவியில் இருக்கிறவங்க யாராலையும் இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ராஜகோபுரம் வழியாக வர முடியாதுன்னு தகவல் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையான்றது இந்த கோவிலை பற்றி பல வருஷங்களாக ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும். அதே போல் இந்த கோபுரம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கோவிலை சுற்றி கோட்டை சுவர் எல்லா பக்கமும் நந்திங்களாக நிறைஞ்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நந்தியாக வச்சுருப்பாங்க.